பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபெய்த் பற்றி 2 பார்ட் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1, அதுக்கப்புறம் பார்ட் 2. பார்ட் 2 மேபி நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் எடுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ESV ஹீப்ரூஸ் 11:1 எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹீப்ரூஸ் 11:1 சொன்ன மாதிரியே எடுத்துக்கலாம். ஹீப்ரூஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபைலமோனுக்கு எடுத்து வரும். ஃபைலமோனுக்கு முன்னாடி டேட்டஸ் அது மாதிரி. அதுக்கப்புறம் ஓகே, ஹீப்ரூஸ் 11:1 அங்கே வந்து நிறைய ஆளுங்களோட ஃபெய்த் பற்றி போட்டிருக்கு. அது யார் எப்படி ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ESVயில் நான் ரீட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்ற வெர்ஷன்ஸில் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். KJV அண்ட் KJV நிறைய இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால் ESV அண்ட் KJV அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் வந்து ESVயில் ரீட் பண்ணுறேன். ஓகே, ஆரம்பிக்கலாம். Now faith is the assurance of things hoped for, the conviction of things not seen. நம்ம பார்க்காததை கன்விக்ஷன் பண்ணுறது. For by it the people of old received their commendation. By faith we understand that the universe was created by the word of God, so that what is seen was not made out of things that are visible. God வந்து நம்மளுக்கு தெரியும். God வந்து இன்விசிபிள். காடுனாலே நார்மலாக இன்விசிபிள். எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, விசிபிளாக இருக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் நம்மளோட காடும் விசிபிளாக இருக்க மாட்டாங்க. ஆமாம், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தார். அது வந்து வேறு 3 ஆளுங்க இருக்காங்கல்ல, ட்ரினிட்டின்னு சில ஆளுங்க சொல்லுவாங்க. லைக் காட் த ஃபாதரு, ஜீசஸ்ஸு, ஹோலி ஸ்பிரிட்டு, இது 3 தான் இருக்குது. இது 3 தான் இன்விசிபிள். லைக் ஹோலி ஸ்பிரிட் தெரியாது, ஆனால் லைக் நம்ம உள்ளால இருந்துட்டு ஒர்க் பண்ணோம். அது கரெக்டாக நம்மளை நடத்தும், நம்மளை ஹெல்ப் பண்ணுறது எஸ்பெஷலாக. அதுக்கப்புறம் ரீட் பண்ணலாம். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 5th ஏபிள் பற்றி தந்துருக்கு. பை ஃபெய்த் ஏபிள் ஆஃபர்ட் இன்னொரு வாட்டி ரீட் பண்ணலாம், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. பை ஃபெய்த் ஏபிள் ஆஃபர்ட் to God a more acceptable sacrifice than Cain. Cain வந்து சில விஷயங்கள் தப்பாக செஞ்சிருந்தாங்க, திட்டு வாங்கியிருப்பான். அதனால கோபமாகவே தந்துருந்தான். அது வந்து காடுக்கு அக்செப்டாக இல்லை. கோபமாக தரேன்னு அக்செப்டே பண்ணல. நிறைய வாட்டி ஏபிள் தரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஏபிளை கொண்டுட்டாங்க. கெயினை ஏபிளை கொண்டுட்டான். By faith, Abel offered God a more acceptable sacrifice than Cain, through which he was commended as righteous. God commending him by accepting his gifts, and through his faith, though he died, he still speaks. அதுக்கப்புறம் எது பற்றி தந்துருக்குதுன்னா, அவர் ஃபேத்தாக இருந்ததுக்கு அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, அவர் ஃபேத்தாக இருந்ததுக்கு கெயின் அவரை கெயினை ஏபிளை கொண்டுட்டார். அதுக்கப்புறம் ஈனோக் பற்றி போட்டிருக்கு 5th verseல. பை ஃபெய்த் ஈனோக் வாஸ் டேக்கன் அப் ஸோ தட் he should not see death. ஆல்மோஸ்ட் இருங்க, ஜெனிசிஸில் சொல்கிறேன். கிடச்சிடுச்சு. ஜெனிசிஸ் 5:24. ஜெனிசிஸ் 5:24 நம்ம ரீட் பண்ணலாம்.
when Enoch lived 300 and when Enoch had lived 65 years, he fathered Methuselah. Enoch walked with God after he fathered Methuselah 300 years and had other sons and daughters. Thus all the days of the Enoch were all the days of Enoch were 365. Enoch walked with God and he was not, for God took him. இந்த இடத்துல நம்ம வாசிச்சிருக்கோம். சாரி மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணதுக்கு. இன்னொரு வாட்டி ரீட் பண்ணலாம். Enoch walked with God and he was not, for God took him. God அவரை எடுத்துக்கிட்டாரு ஹெவனுக்கு. அவர் டெத்தை பார்க்கக்கூடாதுன்னு அதனால எடுத்துட்டாரு. ஓகே, இப்போ அதுக்கடுத்து யார் பற்றி போட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவா பற்றி. நோவா பற்றி ஈனோக் பற்றி ஃபுல்லாக முடிக்கல. அண்ட் ஹி வாஸ் நாட் ஃபவுண்ட். அதனால அவரை பிடிக்கப்படலை. பைபிள்லையும் நோட் பண்ணலை இங்கே போனார்னா. ஆனால் காட் எழுதி இருக்கிறதுபடி காட் அவரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் now before he was taken, he was commended as having pleased God, and without faith it is impossible to please him. நம்ம ஃபெய்த் இல்லாமல் ஈனோக் மாதிரி நடக்கவே முடியாதுன்னு பைபிள்லேயே போட்டிருக்கு. Hebrews 11 verse 5ல எண்டில் போட்டிருக்கு. எண்டுக்கு முன்னாடி போட்டிருக்கு. 6ல and without faith it is impossible to please him, for whoever would draw near to God must believe that he exists and he rewards those who seek him. அதுக்கப்புறம் நோவா பற்றி போயிட்டுருக்கு. By faith Noah being warned by God concerning events as yet unseen, in reverent fear constructed an ark for saving his household. By this he condemned the world and become the heir of righteousness that comes by faith. By faith Abrahamக்கும் faith இருந்துச்சு. By faith Abraham obeyed when he was called to go out to a place that he was to receive as an inheritance, and he went out not knowing where he was going. By faith went to live in the land of the promise as in a foreign land. ஃபாரின் லேண்டில் போய் இருக்கிற மாதிரி இருந்தாராம். Living in tents with Isaac and Jacob, heirs with him of the same promise, for he was looking forward to the city that has foundations, whose designer and builder is God. God தான் அதுக்கு டிசைனர் அண்ட் பில்டர் அவருக்கு தெரிஞ்சிச்சு. காடு தான் இருக்கும். இன்னும் காடு தானே அந்த இடத்த கூப்பிட்டுட்டு போனார். அதனால காடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 11th verseல சாரா பற்றி போட்டிருக்கு. சேரா. By faith Sarah herself received power to conceive, even when she was past the age, since she considered him faithful who had promised. God ரொம்ப ஃபேத்ஃபுல். அவர் சொன்னார்னா அது நடக்கும். சொன்னது அவங்கெல்லாம் நம்பலை. அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் ஃபெய்த்தால் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் therefore from one man and him as good as dead were born, and as many as innumerable grains of sand by the seahorse. These all died in faith, not having received the things promised, but having seen them and greeted them afar. For people who speak thus make it clear that they are seeking a homeland. If they have been
திங்கிங். அதுக்கப்புறம் திரும்ப ஆபிரகாம் பற்றி போட்டிருக்கு. பை ஃபெய்த் ஆபிரகாம் வாஸ் அகெயின். திரும்பி ஆபிரகாம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டே நம்ம 8th verseல பார்த்தோம். இது வந்து டெஸ்ட் பண்ணுறது, ஆபிரஹாமை டெஸ்ட் பண்ணுறது. பை ஃபெய்த் ஆபிரஹாம் obeyed God. When he was tested, offered up Isaac, and he who had received the promise was in the act of the offering, but up his only son. One only son. ஆக்சுவலி காட் ஒபே பண்ணணும்னா ஒபே தான் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபெய்த்தால் ஒரு ஃபுல்லாக இருந்தார். அதனால காட்னு ஒபே பண்ணணும். அதனால அவரோட ஒன்லி சன் ஐசக்கே கொடுக்க போனார். அந்த டைமில் தான் காட் ஒரு ஏஞ்சல் அனுப்பி அந்த ஏஞ்சல் கூப்பிட்டு அந்த ஒரு ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேமை மாட்டிகிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் நிறுத்தார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு. அதுவும் ஒரு லெசன் இதில் கற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் இதை பற்றி அதே பார்க்கலாம். And who had received the promise through Isaac, shall your offspring be named? He considered that the God was able even to raise him from the dead. அவருக்கு நல்லா நம்பிக்கை இருந்துச்சு, அந்த ஐசக்கை கொன்னா கூட அதுலேருந்து ரைஸ் பண்ணிடுவார். ஆனால் அது நடக்கலை, அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துடுச்சு. காட் ரைஸும் பண்ணல, அதெல்லாம் பண்ணல. ஆனால் ஐசக்கை கொல்றதுக்கு பதில் அந்த இன்னொரு ராம ஆஃபரிங்காக தந்துட்டார். காட் சொல்லி தந்துட்டார். அதுக்கப்புறம் பை ஃபெய்த் ஐசக் invoked future blessings on Jacob and Esau. By faith Jacob, when dying, blessed each other. The son of Joseph bowing and worshipping the head of the staff. By faith Joseph at the end of his life made a mention of the Exodus, and the Israelites gave direction concerning his bones. அதுக்கப்புறம் மோசஸ் பற்றியும் போட்டிருக்கு, நிறைய ஆளுங்களை பற்றி போட்டிருக்கு, மோசஸ் பற்றியும் போட்டிருக்கு. By faith Moses 23rd verse, when he was born he was hidden for 3 months by his parents. 3 months ஹைட் ஆகிருந்தாங்க உங்களோட பேரண்ட்ஸாலேயே. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இன்கேஸ் கையில் கிடச்சிச்சுன்னா கொண்டு போட்டுருவாங்கன்னு ஃபேரோ. அதுக்கு ஒழிச்சு வச்சுட்டாங்க 3 months. Because they saw that the child was beautiful and they were not afraid of the king's edict. By faith Moses, when he was grown up, ஃபெய்த்தால் தான் இஸ்ரேலே வெளியில் லெட் பண்ணாங்க. அவர் refused to be called the son of Pharaoh's daughter. சன் ஆஃப் ஃபேரோஸ் டாட்டரை கால் பண்ணாமல் காடோட சைல்டாக கால் பண்ணணும். சூஸிங் த ரேதர் டு பி mistreated with the people of God than to enjoy the fleeting pleasures of sin. சின்ன நம்ம ஒபே பண்ணக்கூடாதுன்னு அந்த டாட்டர்ஸ் ஆஃப் ஃபேரோட டாட்டர்ஸோட சன்னாக இருக்க வேண்டான்னு அவர் விட்டு கொடுத்து காடுக்கு போயிட்டார். பை ஃபெய்த் த பீப்புள் இட் செல்ஃப் கிராஸ் த ரெட் சி. பீப்புளும் ஃபெய்த்தில் நிரம்பி இருக்காங்க. யாரால? காடால். வேறு யாராலையும் முடியவே முடியாது. ஆஸ் ஆன் த ட்ரை லேண்ட், அந்த ரெட் சீயை ஃபுல்லு தண்ணியாக இருக்கும். அது அந்த ஸ்டிக்கை காமிச்ச உடனே அப்படியே ஒரு வால் மாதிரி ஆயிடுச்சுன்னு, தண்ணி வால் மாதிரி. தண்ணி என்னைக்காவது ஒரு நிற்கிற மாதிரி ஒரு வால் மாதிரி நின்னது பார்த்துருக்கீங்க? இல்லை, காடால் தான் அது பண்ண முடியும். காடால் தான் அது வால் மாதிரி நின்று ட்ரை லேண்டில் போனாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பட் த Egyptians when they attempted to do same were drowned. அவங்க திரும்பியும் ஃபேரோட ஹார்டன் ஆகிட்டு திரும்பியும் அவரோட ஆர்மியை திரும்பியும் அனுப்புகிறாரு. அவங்க கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைக் மோசஸ் திரும்பியும் அந்த ஸ்டிக்கை காடு ஸ்டிக்கை காமிக்க சொல்லுவார். மோசஸ் காமிப்பார், தண்ணி அப்படியே வந்துடும். அப்படியே தண்ணி வந்து ஒரே ஒரு ஆளு கூட பாதி கிராஸ் பண்ணிட்டாங்க, 3/4 கூட கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களால வரவே முடியல, தண்ணியால் ட்ரவுன் ஆயிட்டாங்க, ஃபுல் ட்ரவுன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்குதுன்னா
by faith, the walls of Jericho fell down after they had been encircled for 7 days. By faith, Rahab the prostitute did not perish with those who were disobedient, because she has given a friendly welcome to the spies. And what more shall I say? இவ்வளோ சொல்லிட்டேனே, வேற நான் என்ன சொல்கிறது? For time would fail to me to tell of Gideon, Barak, Samson, Jephthah, and of David and Samuel and the prophets who through faith conquered kingdoms, enforced justice, obtained promise, stopped the mouths of the lions. Daniel மவுத்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 24th verseல அந்த ஷாட்ராக், மெசேக், அபேத்நேகோ இவங்க எல்லாரும் ஃபயர்லேருந்தே வெளியில் வந்துட்டாங்க. quenched with the fire, the power of fire, escaped with the edge of the sword. டெபோரா அவங்களாம் edge of the swordலேருந்து எஸ்கேப் பண்ணாங்கன்னு சொல்லலாம். were made strong, put foreign armies to flight. Women received back their dead by resurrection. Some were tortured, refusing to accept release so that might rise again to a better life. Others suffered mocking and flogging and even chains and imprisonment. They were stoned, they were sawn in two, they were killed with the sword. They went about the skin of the sheep and goats, destitute, afflicted, mistreated, of whom the world was not worthy, wandering about in deserts and mountains. நிறைய நேரம் ஆயிடுச்சு, அதனால முடிச்சிடலாம். ப்ளஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஃபெய்த் பற்றி பார்த்தோம். நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இது தந்திருக்கேன், வெர்சஸ் எல்லாம் ஹீப்ரூஸ் 11, அதுக்கப்புறம் இந்த லைக் எக்ஸாம்பிள் ஆப்ரஹாம் அது எந்த வர்ஸ் அது மாதிரி நான் தந்துடுறேன். ஓகே, எண்ட் பண்ணிடலாம், கன்க்ளூட் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம்.